ஹலோ ஹேப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதராசி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், வித்யுத் ஜமால், ருக்மணி வசந்த், பிஜு மேனன், விக்ராந்த் இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திரன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா ஜெனரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த கன் மாஃபியா வந்து இந்த கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புழக்கத்தில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன் மாஃபியா கேங் ஷபீர் கலக்கலும் வித்யுத் ஜமால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஸோ லோடா டன்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்க பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ஐ ஏஜென்ட் பிஜு மேனன் அவங்க கேங் வந்து ஸோ இதை தடுக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவங்களுக்குள்ள இந்த கேங்குள்ள வந்து மாட்டிக்கிறாரு சிவகார்த்திகேயன். அந்த டைமில் சிவகார்த்திகேயனோட லவ்வரும் வந்து அந்த கேங் ஸோ அந்த ஒரு கன் மாஃபியா கேங்கால கடத்தப்படுறாங்க. ஃபைனலாக இந்த படத்தில் என்ன ஆச்சு, அந்த கன் மாஃபியா கேங்கை வந்து இவங்க பிடிச்சாங்களா, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவங்க லவ்வரை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் லைன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன் லைன். ஏன்னா சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது இந்த படத்தில். செம்மையாக நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எமோஷனலாக இருக்கட்டும், லவ் போர்ஷனாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஹியூமராக இருக்கட்டும், ப்ளஸ் அட் த சேம் டைம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அடிச்சு பறக்க விட்டுருக்காரு. ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் தான் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அந்த படத்தில். ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் பூராமே இதில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபைட் சீன்ஸ் கிட்ட அவர்கிட்ட இருக்கு இந்த படத்தில். அது எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காரு படத்தில். ஒவ்வொரு ஸ்டன் சீனும் சரி, எமோஷன் சீன்ஸ்லாம் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இதில் அவருக்கு அந்த ஒரு மென்டலி டிசார்டர் ஒரு வியாதியும் அவருக்கு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டராக தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் கொடுக்குற அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவரோட ஆக்டிங். அவரோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரும் ஒரு ஒன் ஆஃப் த பேசுகிற கேரக்டராக இருக்கும். நல்ல ஒரு கமர்ஷியல் கேரக்டராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு இந்த படத்தில். அவர் சூப்பராக இருந்த ஒரு ஆக்டிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்யுத் ஜமால் அவர் தான் இந்த படத்தில் ஒரு மெயின் ஹீரோ மாதிரி இருந்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸ்டன் சீனாக இருக்கட்டும், படத்தில் ஒரு 2-3 சீன் படத்தில் அவருக்கான ஒரு ஸ்டன் சீன் ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு 5-5 நிமிஷம் போர்ஷன். அது எல்லாமே வந்து தெரியா இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக அந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரே ஒரு மெயின் ஹீரோ மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஆனால் அவர் வந்து நெகட்டிவ் ஷேட் ஆஃப் வில்லன் கேரக்டர் தான். பட் ஆனால் சூப்பராக அவரோட கேரக்டர் வந்து யார் டிசைன் பண்ணியிருந்தாரு. அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி பிஜு மேனன் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஐ சீஃப் ஆஃபீஸராக ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். படம் பூரா அவர் வராரு ஸோ கதையில். ஸோ ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி விக்ராந்த் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல், பிஜு மேனனுக்கு பையனா அவரும் என்ஐ டீமில் ஒரு ரோலாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர்கிட்ட இருந்து. படத்துல பெருசா அந்த அளவுக்கு அவரோட கேரக்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோப் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்லா நீட்டா நடிச்சிருக்காரு. கொடுத்த கேரக்டரும் நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். அது மாதிரி ருக்மணி வசந்த் அவங்க இந்த படத்துல வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு ரோல், சும்மா பேருக்குன்னு வர ஹீரோயின் ரோல் அப்படின்ற மாதிரி இல்லாம ஸோ எப்பவுமே முருகதாஸ் படங்கள்ல ஹீரோயின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். ரொம்ப அந்த அளவுக்கு ஆக்டிங்கான ஸ்கோப் இருக்கும். ப்ளஸ் கதைக்குள்ளேயும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஏஆர் முருகதாஸ். அந்த மாதிரி இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி வசந்துக்கு படம் பூரா அவங்க டிராவல் ஆகிறாங்க. கதையில அவங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ருக்மணி வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கன்னட மூவியில் அந்த சப்த சாகர சல்லோ, சைட் ஏ சைட் பி அந்த படம்லாம் பார்க்கும்போதே எனக்கு அவங்க பிடிக்கும். அவ்வளோ சூப்பர் பெர்ஃபார்மர் அவங்க லைக் ஹீரோயினை பொறுத்தவரை. அப்படி இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஆக்டிங்கில். சூப்பராக இருந்தது படம் பூராமே. அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷபீர் கலக்கல் அவர் இந்த படத்தில் வந்து செகண்ட் வில்லனா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். பட் ஆனால் வித்யுத் ஜமால் தான் மெயின் வில்லன் மாதிரி இருந்தது. ஸோ இவர் ஒரு செகண்ட் வில்லன் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். பட் இவர் ஒரு முக்கியமான கேரக்டரும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. ஏன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அனிருத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சரபல அந்த ஃபர்ஸ்ட் வர அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதர் தென் தட் மிச்சம் நிறைய இன்னும் 2-3 ட்ராக்ஸ் இருக்கு படத்தில். அதில் வந்து பெருசாக அந்த அளவுக்கு எதுவுமே எனக்கு சாங்ஸ் தான் அட்ராக்டிவ் இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா போட்டிருக்காரு. நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த அனிருத்தோட அந்த டாப் ஸ்டாண்டர்டுக்கு பிஜிஎம் இல்ல, ஓரளவு நீட்டா போட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி சுதீப் இளமனோட சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள்ஸ்லாம் ஒவ்வொரு ஸ்டன் சீன்ஸ்க்கும் பயங்கரமா இருந்தது படத்துல. எஸ்பெஷலி அந்த ஒரு வித்யுத் ஜமாலோட 2 ஃபைட் சீன் இந்த படத்துல இருக்கு. அது சூப்பரான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் நிறைய ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அவரோட கேமரா ஆங்கிள்ஸ், இந்த டிஐ ஒர்க் அதெல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி ஸ்ரீகர் பிரசாத்தோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு 2.25 மணி நேரம் கிட்ட போகுது. பட் முடிஞ்ச அளவுக்கு அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒவ்வொரு சினிமா படத்தை அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. மெயினாக ஏஆர் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் கான்செப்ட் தான் அந்த படத்தில் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு கமர்ஷியல் கதை தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு விறுவிறுன்னு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சு, லவ் கொஸ்டின்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி கொண்டு போனாரு. செகண்ட் ஹாஃப்லயும் முடிஞ்ச அளவுக்கு படத்தை வந்து ஓரளவு ஸ்பீடாக கொண்டு போக பார்த்தாரு. லாஸ்ட் ஒரு 1/2 hour to 40 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே எழுதியிருக்காரு படத்தில். ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கு ரொம்ப ஒரு பழைய சீன்ஸை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் சிவகார்த்திகேயன் அண்ட் அந்த ஹீரோயினுக்குமான அந்த ஒரு லவ் போர்ஷன் அதெல்லாம் நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகுது. பர்டிகுலர் 2-3 சீன் சொல்லலாம். இந்த வந்து எர்த்குவேக் வருதுன்னு ஒரு சீன் ஒன்று படத்தில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் சிவகார்த்திகேயனுக்கும் இவங்களுக்குமான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க ருக்மணி வசந்த். அந்த சீன் நல்லா இருக்கும். அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீன் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய அவங்க 2 பேருக்குமான அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது படத்தில். அதே மாதிரி ஓரளவு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு கதைக்குள்ள கொண்டு போக டைம் எடுத்துக்கிட்டாரு. அது நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் அந்த கதைக்குள்ள போனோம்னா நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா போகும்ன்றது. பட் அந்த இடத்துலயும் கொஞ்சம் அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போய் படத்தை முடிச்சாரு. பட் சிம்பிளா தான் முடிச்சாரு ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே அவர் பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து படத்துல ஒரு சில லேக்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறையவே லேக் இருக்கு படத்துல. செகண்ட் ஹாஃப்லயும் அங்கங்க லேக் இருக்கு. பட் ஆனா இன்னும் படம் இந்த 2.25 மணி நேரத்துக்கான ஸ்டஃப் இந்த படத்துக்குள்ள இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கதைக்கு ஒரு 2.25 மணி நேரமே போதும். ஒரு 1/2 கிட்ட ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஒரு 1/2 நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 15 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு 15 மினிட்ஸ்ன்ற மாதிரி அந்த ஒரு லேகான சீன்ஸ் நிறைய இருந்தது படத்துல. அதான் ஒரு சின்ன மைனஸா நான் பார்த்தேன். இது வந்து அப் டு ஏஆர் முருகதாஸோட ஸ்டாண்டர்டுக்கு இல்லைனா கூட அவர் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எடுத்த படங்கள்ல இந்த படம் எவ்வளவு பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ கமர்ஷியலா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் தான். நீங்க பெருசா அந்த படத்தை டெப்த் அனலைஸ் பண்ணாம ஒரு நீட்டா ஒரு தேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம்னு பார்த்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். சாங்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட லென்த் தான் எனக்கு ஒரு சின்ன மைனஸா படுது. ரொம்ப உடம்பு ஒரு டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை விட்டு தெளிச்சு தெளிச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் படத்தோட ஸ்க்ரீன் பிளே. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்யுத் ஜமால் வர சீன்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா சூப்பரா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் ஏஆர் முருகதாஸ். அட் த சேம் டைம் வந்து இவர் இந்த சிவகார்த்திகேயனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் அந்த படத்துல. இந்த சைக்கோ இதுல அவருக்கு அந்த வரக்கூடிய அந்த illusion அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணதில்லை. அதனால இந்த படத்துல இவருக்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்தது நல்லா இருந்தது. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் இது. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். பட் ஆனால் ரிவ்யூஸ்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவ் மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் வந்தது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு படம் தான் அது. ஒரு ஒன் டைம் டீசென்ட் தியேட்டர் வாட்ச். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4th டே 5th டே நைட் ஷோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல அவ்வளோ கூட்டமா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ சிவகார்த்திகேயனுக்கும் அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்கன்ற போது இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்றத நம்பலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இவர் வந்து துப்பாக்கியை வாங்கிட்டாரு, இவர் தான் அடுத்த தளபதி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவர் நிறைய இடங்கள்ல. பட் ஆனா அவர் அந்த தளபதி பொசிஷனுக்கு ஆசைப்படுறாரு அப்படி இப்படின்னு. ஆனா அவர் வந்து எவ்வளவு ஸ்டார்டிங் கெரியர்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வர அவர் கஷ்டப்பட்டாருன்றது அவருக்கு தான் தெரியும். அப்படின்ற போது அது நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்காம ஒரு ஹீரோ ஒரு சிவகார்த்திகேயன் அவரோட growth அதை பார்க்கலாம். பிளஸ் வந்து நல்ல இவருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மாஸ் கேரக்டர் சூப்பரா சூட் ஆகுது. அதே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்டிங் இன்னும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி செமையா பண்ணிட்டு வராரு அப்படின்ற போது அவர் இதே மாதிரி ஆக்ஷன் படங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இது அவரோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்ப்போம் இதுக்கு அடுத்த வர படங்கள்லாம் சிவகார்த்திகேயன் எப்படி பண்றாருன்னு. ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர் ஓரளவு நல்லா பெஸ்ட்டாக தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவு நீட்டாக கொடுத்துருக்காரு. பட் ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டு அடிச்சு தள்ளுறாங்க. பட் அந்த அளவுக்கான ஒஸ்டான ஒரு படம் கூட ஒன் டைம் ரீசன் வாட்ச் தான் அது. இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான நீட்டான படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.